அடுத்ததாக புதினா இலைச்சாறு 50 மில்லி, எலுமிச்சை சாறு 25 மில்லி, இஞ்சி சாறு 25 மில்லி, அத்தனை சாறுகளையும் ஒன்றாக கலந்து மிதமான சூட்டில் கொதிக்க வைக்கவும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற சாற்றில் நாம் நாட்டு சர்க்கரை 50 கிராம் அளவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். அற்புதமான முறையில் புளித்த காடி நீர், புதினா சாறு, எலுமிச்சை சாறு, இஞ்சி சாறு மற்றும் நாட்டு சர்க்கரை இவை அனைத்தும் ஒன்றாக சேர்த்து கொதிக்க வைத்து கொண்டிருக்கின்றோம். நன்றாக கொதித்துவிட்ட அந்த புதினா மணப்பாகுவை வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். நன்றாக ஆற வைத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் பத்திரமாக சேமித்து வைத்துக்கொண்டு பித்த மயக்கம், பசியின்மை என்கிற நோய் உடையவர்கள் காலை வேளை உணவிற்கு பின்பு 15 மில்லி தண்ணீரில் 5 மில்லி புதினா மணப்பாகுவை சேர்த்து நன்றாக கலக்கி உணவிற்கு பின்பு நாள் ஒன்றிற்கு ஒரு முறை காலை வேளையில் மட்டும் குடித்து வந்தால் படிப்படியாக பித்த மயக்கம், பசியின்மை, வாயில் அளவிற்கு அதிகமாக நீர் ஊறல் என்கிற நோயெல்லாம் முழுமையாக தீர்ந்துவிடும். நோய்த்தன்மை மறைந்து உடல் ஆரோக்கியமாக மாறும். ஆகையால் எளிமையாக நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும்.
சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.